டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜினா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? பொதுவான நீங்கள் எந்த ஜோதிட முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட முறைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு பல புது புது மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு விஷயத்தை உங்களால் தவிர்க்க முடியாது. ஒன்று பலன், இன்னொன்று பரிகாரம். ஆனால் இந்த ரெண்டு டேகுமே டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு அடுத்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது நார்மல் ஆஸ்ட்ராலஜி, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி. ஜோதிடர்கள்லேயே சில பேர் வந்து பிறவியிலேயே இந்த இஎஸ்பி ஆற்றலை கொண்டவர்கள் இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்ஸ்பெக்டிவ். இந்த அழகிய தமிழ் மகன் விஜய் மாதிரி கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொண்ட ஆட்கள் இருக்காங்க. அப்போ இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜோதிடர் சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஜோதிடர் எப்படி சொல்றாரு அப்படின்றது மக்களுடைய பிரச்சனை கிடையாது. அவங்க டிஃபால்ட்டா எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஓ, ஜாதகம் பார்த்தா இதெல்லாம் சொல்ல முடியும் போல, இதெல்லாம் தெரிஞ்சுக்க கட்டங்களை கட்டத்தை பார்த்து அவங்க கால்குலேட் பண்ணி சொல்றாங்க, அவங்க மேத்தமெட்டிக்கலா அதை கால்குலேட் பண்ணி சொல்றாங்க, தசாபதி கோச்சாரம்லாம் வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா மித்து என்ன, ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெறுமனே லாஜிக்கலா வெறுமனே மேத்தமெட்டிக்கலா நீங்க அஸ்ட்ராலஜி படிச்சீங்க அப்படின்னா உங்களால எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு ஒரு தேடல் இருக்கும் இல்லைங்களா? எப்பவுமே ஜோதிடம் படிக்க போகும்போது எது உண்மை அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும், எதுல 100% இருக்கு, எதுல கன்சிஸ்டன்சி இருக்குன்னு ஒரு தேடல் இருக்கும். இந்த தேடல் நான் கடந்து வந்திருக்கிறேன். இதுல கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஓகே நீங்கள் ஒத்துக்கலாம். ஆனால் வெறுமனே பிறப்பு ஜாதகத்தை மட்டுமே வச்சு உங்களால் ஒட்டுமொத்த லைஃபை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னா அதற்கான அடிப்படை விதிகளே முதல்ல ஜோதிடத்தில் இன்னி வரைக்கும் கிடையாது. பக்தி 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஃபேமஸான டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விஷால் அவங்க இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா சார். இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் நம்மளோட நேயர்களுக்காக அந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜினா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே, அது நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் 360 நேயர்களுக்காக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவை ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருவோம். மற்ற ஜோதிட முறைக்கும் இந்த ஜோதிட முறைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம், இந்த ஜோதிட முறையில் மற்ற ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேக் வந்து இதில் கிடையாது. பொதுவான நீங்கள் எந்த ஜோதிட முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட முறைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு பல புது புது மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு விஷயத்தை உங்களால் தவிர்க்க முடியாது. ஒன்று பலன், இன்னொன்று பரிகாரம். ஓகேங்களா? ஆனால் இந்த ரெண்டு டேகுமே டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே இல்லை. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய டேக் வந்து மூணாவது டேகு, அதுக்கு பேர் வந்து கைடன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து சரியான டைரக்ஷன் உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது செய்யலாமா வேண்டாமா, நம்மளுடைய ஜாதகத்துக்கும் நம்மளுடைய லைஃபுக்கும் அது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வரும். அது படிக்கிற டைமில் வரும், குரூப் எடுக்கும் போது வரும், இல்லை காலேஜில் வந்து அகாடமிக்ஸை சூஸ் பண்ணும்போது வரும், சொந்த பிஸ்னஸ் பண்ணும்போது வரும், கல்யாணம் பண்ணும்போது வரும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வரும், எல்லாத்துக்கும் வரும். ஓகேங்களா? அது வந்து நம்ம தெரியாமல் போயிட்டு நம்ம இதில் சிக்கி வந்து அதுக்கப்புறம் அது மூலிமா கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறதை விட முதலையே எது சரி எது தப்புன்னு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கேட்டுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு உதவும். ஸோ அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய அணுகுமுறை, டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜினுடைய அணுகுமுறை. அதுதான் கைடன்ஸ். ஸோ அப்போ வரும் முன்னாடியே நம்ம வந்து கேட்டுக்கிறதுக்கு, வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஜோதிட முறை இது அல்ல. ஓகே சார். இப்போ நம்மளோட வந்து ட்ரெடிஷ்னலான இந்த ஜாதகம் பார்க்குற மெத்தடில் வந்து பிறந்த தேதி அதெல்லாம் வச்சு கணிப்பாங்க, கட்டங்கள் வச்சு. டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஜாதகம் அதே தான். ஓகே, எல்லாம் பிறந்த தேதி, நேரம், இடம், அது வந்து பேசிக். நீங்கள் எந்த ஜோதிட முறையும் போனீங்கன்னாலும் பேசிக்காக ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அவங்க ஜாதகத்தை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க. பார்க்குற அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, வே ஆஃப் அப்ரோச்னு இருக்கு பாருங்க, அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? அது நீங்கள் வந்து லைஃபினுடைய எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு அடுத்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது நார்மல் அஸ்ட்ராலஜி. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. ஸோ இப்போ இதுதான் நார்மல் அஸ்ட்ராலஜிக்கும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குமான ஒரு வித்தியாசம். ஓகே, என்ன நடக்கும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி ஆக்ட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அதை காத்துக்க முடியும்னு சொல்கிறீங்க. என்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா நடத்துறதே நீங்கள் தான். ஓகே, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரூட்டு தான் கேட்பீங்க. இங்கே வரதுக்கு நீங்கள் ரூட்டு தான் கேட்பீங்க. கேட்டு வந்தீங்க. நீங்கள் வந்து கூகுள் மேப்பு கிட்ட போயிட்டு வந்து நான் இதில் போயிடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஓகேங்களா? அதாவது வந்து ஜோதிடத்தை வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மக்கள் வந்து என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா, நீண்ட நெடுங்காலமாக இன்னைக்கு கொஞ்சம் அதனுடைய அவேர்னஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. கொஞ்சம் நிறைய புது புது விஷயங்கள்லாம் கிடைக்க ஜனங்களுக்கு அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கும் பெருவாரியான மக்களினுடைய பார்வை வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாதகத்தை திறந்தா அது வந்து என்னவோ ஏற்கனவே ஒரு டைரக்டட் மூவி மாதிரி
எல்லா ஒரு டைமே அதில் ஜோதிடர் வந்து ப்ரிடிக்ஷன். அப்படியே இதுல இருந்து இன்ட்ரடக்ஷன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஜோதிடர் வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு எந்தெந்த டைம்ல நீங்க என்னென்ன செய்வீங்க அப்படின்றத ஜோதிடர் ஒப்பிச்சிருவாரு. அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. அந்த மனநிலை தான் நீங்க வந்து யதார்த்தத்தில் தவறு. ஓகே. ஏன் யதார்த்தத்துல தவறு அப்படின்னு சொன்னா, ஜோதிடத்துல வந்து ஜோதிடர்கள்ல வந்து 2 விதமான ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஜோதிடர்கள்னா, கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு அல்லது அமானுஷம் சம்பந்தப்பட்டு அந்த இஎஸ்பின்லாம் சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்ஸ்பெக்டிவ். அப்படின்னா என்னன்னா, இப்போ இப்போ நீங்க வந்து ஒருத்தரை மீட் பண்ணுவீங்க. அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டி ஒண்ணு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டினா உங்கள பத்தின ஏதோ ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா, உங்கள பத்தின தகவல்கள நீங்க சொல்லாமயே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்கள பத்தி தெரியாமயே அவர் சொல்லுவாரு. தீர்க்கதரிசி ஆமா, அந்த மாதிரி. ஆமா. அது வந்து நீங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனா இருக்கலாம். இல்ல ஓகே. பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருக்கலாம். இல்ல நீங்க பிரசன்ட்ல நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கலாம். அது வந்து அவருக்கு வந்து உணர்த்தப்படும். அவருக்கு வந்து தோணும். நீங்க வந்து காதுல கேக்குதுன்னு சொல்றாங்க சில பேர். அது வேற விஷயம். ஓகேங்களா? இது வந்து இந்த கேப்பபிலிட்டி சில பேருக்கு வந்து பை பர்த்லயே உண்டு. சில பேருக்கு. அததான் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது? ஏன்னா சயின்ஸுக்கு வந்து அது எந்த சென்ஸ்ல அடைக்கிறதுன்னு தெரியல. ஓகே. 6th சென்ஸ் வரைக்கும் தான் சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்குது. இது எந்த சென்ஸ்னு தெரியாததுனால தான் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றாங்க அத. ஓகே. ஓகேங்களா? அது வந்து சில பேருக்கு பை பர்த்லயே உண்டு. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கேப்பபிலிட்டிய யோகா மெடிடேஷன் மூலியமா வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவாங்க. ஓகே. அப்படி இறங்கி சில பேர் வந்து அது கடின உழைப்பால தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்றது மூலியமா, தொடர்ந்து நீங்க வாசி எடுக்கிறது மூலியமா, அந்த வாசி யோகம்லாம் பிராக்டிஸ் பண்றது மூலியமா, பிராணாயாமம் பிராக்டிஸ் பண்றது மூலியமா, யோகா மெடிடேஷன்ல டீப்பா இருக்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கேப்பபிலிட்டியை அவங்க வளர்த்துக்கிறாங்க. சில பேருக்கு அது ரொம்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10% வச்சுக்கோங்களேன். 100% அதான் சொல்லுவாங்களே 100% பிரெயின் நம்ம அன்லாக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்மலாம் 1% தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1%ல இருந்து 10% 20% வரைக்கும் அவங்க வந்து வளர்த்துக்கிறாங்க. வளர்த்துக்கிறது மூலியமா சில விஷயங்களை சென்ஸ் பண்றாங்க. சில விஷயங்களை நடக்கிறதுக்கு முன்னாடி வேணாம் இது சரி கிடையாது, இது நீங்க பண்ணாதீங்க, எனக்கு வந்து நீங்க என்னோட அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா சிலருக்கு வந்து கனவுல சில விஷயம்ஸ் வரும் இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ யாரை பற்றி வருதோ அவங்களுக்கு அது நடக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி தான். கிட்டத்தட்ட ஒரு குறி சொல்றது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி அமானுஷ பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வந்து உபாசனை, தேவதை, மாந்திரிகம் அந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்க. பிளாக் மேஜிக் வேற. பிளாக் மேஜிக் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டார்க்கு. இது வந்து எப்படின்னா யாரோ ஒரு கடவுள், ஒரு சித்தர் அல்லது ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை எடுக்கிறதுனா தொடர்ந்து அவங்க கிட்ட வந்து பிரேயர் வச்சிருக்கிறது, அவங்களை நோக்கி மெடிடேஷன், ஒரு தவம் மாதிரி. ஓகேங்களா? அவங்களுக்கான பூஜை முறைகளை இன்வால்வ் ஆகி இவங்களுடைய ஆறாவும் அந்த ஆறாவும் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ அது மூலியமா என்ன ஆகும்னா வர்றவங்களுக்கு அந்த தெய்வத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க டிக்டேட் பண்ணுவாங்க. நான் அந்த வார்த்தையை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தே ஆர் ஜஸ்ட் டிக்டேட்டர்ஸ். அவங்க அதான் என்ன சொல்றாங்க, நம்ம இப்போ ஒரு விஷயத்தை படினா வாசிப்பாங்கல்ல, வாசகர் அப்படிம்பாங்க. வாசகர்னா யாரும் படிக்கிறவங்க. உபவாசகர்னா இவங்க எழுதல அதை. ஓகேங்களா? அது இன்னொருத்தருடைய ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை இவங்க வந்து அப்படியே ஒரு சப்ஸ்டிட்யூட் மாதிரி இவங்க வந்து டிக்டேட் பண்றாங்க. அந்த தெய்வம் சொல்ற அதுதான் அருள் வாக்குன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு வெரைட்டி. ஸோ இந்த அமானுஷத்துல வந்து 3 வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த 3 வகையான ஆட்கள் ஜோதிடர்கள்லையும் இருக்கிறாங்க. ஜோதிடர்களையும் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. ஜோதிடர்களையும் மாந்திரிகம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. உபாசனை பண்றவங்க இருக்கிறாங்க. ஜோதிடர்கள்லயே சில பேர் வந்து பிறவியிலேயே இந்த இஎஸ்பி ஆற்றலை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்ஸ்பெக்டிவ். இந்த அழகிய தமிழ் மகன் விஜய் மாதிரி கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொண்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு இது தெரியாது. இந்த 2 தரப்பு ஆட்கள் இருக்கிறது தெரியாது. மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஜாதகத்தால பாத்திர முடியும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு ஜோதிடர் சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா, அந்த ஜோதிடர் எப்படி சொல்றாரு அப்படின்றது மக்களுடைய பிரச்சனை கிடையாது. அவங்க டிஃபால்ட்டா எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஓ, ஜாதகம் பார்த்தா இதெல்லாம் சொல்ல முடியும் போல, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். கட்டத்தை பார்த்து அவங்க கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. அவங்க மேத்தமெட்டிக்கலா அதை கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. தசாபுத்தி கோச்சாரம்லாம் வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா மித்து என்ன, ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெறுமனே லாஜிக்கலா, வெறுமனே மேத்தமெட்டிக்கலா நீங்க அஸ்ட்ராலஜி படிச்சீங்க அப்படின்னா உங்களால எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா அதில் நான் வந்து 2 ஸ்பெசிஃபிக்கான விஷயம் சொல்கிறேன். அதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நடக்குமா நடக்காதான்னு அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது அதை ப்ரெடிக்ட் பண்ணாதான் அது எப்போன்ற கேள்விக்கு நீங்கள் போக முடியும். இப்போ ஒருத்தர் வந்து மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு, 27 வயசாகுது, 28 வயசாகுது, 30 நெருங்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? வீட்டில் பதட்டம் இருக்கு. உடனே ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்ட போறாங்க. அப்போ அந்த ஜோதிடர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு ப்ரெடிக்ஷன் பண்ணணும்.
இப்போ இதில் நான் இன்னொரு கூட ஒரு வார்த்தை சேர்த்துறேன். ஏன்னா ப்ரெடிக்ஷனுக்குள்ளே டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி இல்லை. ஓகே. நம்ம வந்து ஒரு கைட் பண்ணுறவங்க தான். நம்ம எப்படி கைட் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ப்ரெடிக்ஷன் பார்க்குற ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருடைய டியூட்டி என்ன? ஃபஸ்ட்டு இவருக்கு கல்யாணம் ஆகவா ஆகாதான் அவர் ப்ரெடிக்ட் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஈவெண்ட் நடக்கும்னு அவர் ஊர்ஜிதப்படுத்திட்டா, கால்குலேஷனில் ஊர்ஜிதப்படுத்திட்டா, அதுக்கப்புறம் எப்போ நடக்கும்னு போகலாம். ஓகேங்களா? முதல்ல இந்த 2 ஸ்டெப்புக்கே ஜோதிடத்தில் பதில் கிடையாது. அப்படியா? நடக்குமா நடக்காதான்றதுக்கு ஜோதிடத்தில் இன்னி வரைக்கும் ரூல் கிடையாதுங்க. எல்லா மக்களும் அதை தானே தேடி போறாங்க. அதுதாங்க சிக்கல். விதி கிடையாது. அப்போ நீங்க கேட்கலாம், சார் அப்போ சில ஜோதிடர்கள் கரெக்டா நம்மளுடைய பாஸ்ட் கரெக்டா நம்மளுடைய விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அவங்க தான் இந்த செகண்ட் கேட்டகரி பீப்புள், அமானுஷ ஜோதிடர்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்ககிட்ட போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கும் உண்டு. நானும் பல ஜோதிடர்களை சந்திச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது அமானுஷத்தோடு தொடர்பு கொண்ட இந்த மாந்திரிகத்தோடு தொடர்பு கொண்ட ஜோதிடர்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன். எது நான் படிக்க ஆரம்பித்த காலத்தில் நார்மலான ஜோதிடர்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன். நார்மலான ஜோதிடர்கள் வெறுமனே புக்கு, வெறுமனே அந்த டெக்ஸ்ட், வெறுமனே அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இதை மட்டுமே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க, 4 விஷயம் கரெக்டாக இருந்தால் பெரிய விஷயம். 10 பாயிண்ட் சொன்னாங்கன்னா ஒரு யூகத்துல சொல்றாங்களா? ஆமா. ஓகே. அது ஏன்னா இட் இஸ் a லாஜிக்கல் அசம்ப்ஷன். அது வந்து ப்ரெடிக்ஷன் கிடையாது. ஓகே. ஓகேங்களா? ஈவன் சயின்ஸே வந்து 100% கிடையாதுங்க. ஓகே. அது நீங்க எந்த ஃபீல்டா வேணா இருக்கட்டும். ஓகே. அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், 100% அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதையுமே நீங்க அஷ்யூர் பண்ண முடியாது. ஏன்னா சயின்ஸே அப்படி ஒர்க் ஆகாது. எரர் இருக்குல்ல அதுல. ஆமா. அப்படி அஷூரன்ஸ் இருந்துச்சுன்னா காப்பீடுன்னு ஒரு விஷயம் ஏன் இருக்குது? இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயம் ஏன் இருக்குது? கேரண்டி வாரண்டின்னு ஏன் இருக்குது? ஆக்சுவலாக கேரண்டி வாரண்டி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பொருளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கனாலே அப்போ அந்த பொருளுடைய குவாலிட்டியில் உங்களுக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், எப்போ வேணா எடுத்துட்டு. ஆமாம், நீங்கள் 100% ஷூரா என்ன ஆனாலும் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு என்னுடைய உங்களுடைய அந்த கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேரண்டி வாரண்டி கொடுக்க மாட்டீங்க. ஓகே. 100% நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து ஓகே இது 100% சர்டிஃபைட், வெறும் சர்டிஃபை மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் கேரண்டியும் கொடுக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக கேரண்டினா என்ன நினைக்கிறாங்கன்னா உத்தரவாதம் நினைக்கிறாங்க. அது உத்தரவாதம் கிடையாது. ஒருவேளை அந்த பொருள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஓகே. அவங்க அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சயின்ஸே உங்களுக்கு 100% இல்லாத பொழுது நீங்க வந்து அமானுஷத்தில் நீங்க எப்படி 100% நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு எப்போ அமானுஷம் கனெக்ட் ஆகுதோ அப்போ அவங்க சொல்றது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த அமானுஷம் கனெக்ட் ஆகாமல் சில ஜோதிடர்கள் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது அந்த நிறைய நீங்கள் அந்த பேட்டிகள்லாம் பார்ப்பீங்க, லைவ் கான்வர்சேஷன் பேசுவாங்க. ஃபோன் எடுப்பாங்க, கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டில் இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அந்த ஜோதிடர் சொல்லுவார். சில பேர் பிரசனம் எல்லாம் பார்க்குறவங்க, நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த சோழியெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. வெற்றிலை பிரசனம்லாம் பார்ப்பாங்க. பிரசனம்ன்றது பெரிய டாபிக், அதை நம்ம பேசுவோம். பிரசனம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க கேள்வி கேட்டு வராங்கன்னா அந்த டைமுக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி ஒரு ஜாதகம் போடுவாங்க. போட்டு அந்த ஜாதகத்தில் கிரகநிலைகள் இன்னைக்கு இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவங்க என்ன கேள்விக்காக வந்திருக்காங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது. என்ன விஷயம், அவங்க என்ன போயிட்டு இருக்கு, வாட் இஸ் கோயிங் ஆன் சொல்லாமலே தெரிஞ்சுப்பாங்க. ஆமாம், வாட் இஸ் கோயிங் ஆன் ப்ரெடிக்ட் பண்ணுறது. அதில் ஓரளவுக்கு துல்லியம் இருக்கு. அதில் கூட நான் 100% சொல்ல மாட்டேன், ஒரு 50% ஓகே. ஓகேங்களா? ஏன்னா நான் இது எல்லாத்தையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். இதை நான் படிக்க போய் நமக்கு ஒரு தேடல் இருக்கும் இல்லைங்களா? எப்பவுமே ஜோதிடம் படிக்க போகும்போது எது உண்மை அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும். எதில் 100% இருக்குது, எதில் கன்சிஸ்டன்சி இருக்குன்னு ஒரு தேடல் இருக்கும். இந்த தேடலாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். வந்ததுனால என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு பண்ணுறேன். இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஓகே நீங்கள் ஒத்துக்கலாம். ஆனால் வெறுமனே பிறப்பு ஜாதகத்தை மட்டுமே வச்சு உங்களால் ஒட்டுமொத்த லைஃபை ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுமான்னா அதற்கான அடிப்படை விதிகளே முதல்ல ஜோதிடத்தில் இன்னி வரைக்கும் கிடையாது. ஓகே, இன்னி வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ விதின்னு சொல்கிறாங்களே அது வந்து என்ன சார் அப்படின்னா, விதினா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக ஃபேட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, தலையெழுத்துன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக விதின்றது தலையெழுத்து கிடையாது, நம்மளால் மாற்றவே முடியாது. விதின்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? அதுதான் விதிகள். இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா விதி சொல்லுவாங்கல்ல, ஆமாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதை நீ தாண்டினா டெர்மினேட். ஆமாம், அப்படிங்களா? குதிச்சேன்னா கீழே விழுந்தேன்னா அடிபட்டுருவேன். ஸோ அது வந்து நம்மளுடைய ஜாதகத்துக்கு இருக்குது, ஒவ்வொரு ஜாதகத்துக்கு இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இதை செய்யலான்னு இருக்கும், இதை செய்யக்கூடாதுன்னு இருக்கும், பாசிட்டிவ்னு இருக்கும், நெகட்டிவ்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவை தொடலாம், நெகட்டிவை தொடக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதை வச்சு கைட் தானே பண்ண முடியும். ஆமாம், இதை வச்சு நீ இதை செய்வாய் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ இதை செஞ்சிருவ அப்படின்னு சொன்னாதான் அது ப்ரெடிக்ஷன். நீ இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது பேர் கைடன்ஸ். ஸோ நம்ம வந்து கைடன்ஸ்ன்ற இடத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய நம்ம ப்ரெடிக்ஷன்ற இடத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம், என்றைக்குமே போக மாட்டோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவான ஒரு ஜோதிட முறை இது. இதுக்கு முன்னாடி வந்து
அந்த ப்ரெடிக்ஷன் சம்மந்தப்பட்டு எதில் இருக்குன்னு தேடி 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 ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு ஒரு யதார்த்தம்ன்றது தெரிய வரும். இதுதான் ஃபேக்ட்டு அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் அமானுஷம் மூலியமா ப்ரெடிக்ஷன் சொல்கிறவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அமானுஷம் மூலியமா நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுவீங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுற மக்கள் நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக சொல்கிற மாதிரி தானே நினைப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, நீங்கள் யாரை வச்சு சொல்கிறீங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்களா மக்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? உங்களுக்குள்ளே டிஃபால்ட்டாக ESPன்ற ஒரு டேலண்ட்டை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை மெடிடேஷன் யோகா மூலிமா நீங்கள் சில விஷயங்கள் உணர்த்தப்பட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு கடவுளையோ தேவதையோ நீங்கள் உபாசனை பண்ணி சொல்கிறீங்களான்றது எதுவுமே அதெல்லாம் உங்கள் ப்ரைவசி, உங்களுடைய அமானுஷ ப்ரைவசி, உங்களோட ரிச்சுவல்லாம் நீங்கள் ரகசியமாக தான் வச்சுப்பீங்க. அது எதுவுமே மக்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. மக்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் திரையில் என்ன பேசுகிறீங்கன்றது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ற லாஜிக் மக்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு அமானுஷ ப்ராக்டிஸில் இருக்கிறேன், அதனால தான் என்னால் வந்து இந்த மாதிரி 100% என்னால் கொடுக்க முடியுது. வெறும் மேத்தமெட்டிக்கல் ரிசல்ட்டில் 100% கொடுக்க முடியாது, அது வந்து தவறும் அப்படின்ற அந்த யதார்த்த உண்மை இருக்குது பாருங்க, அந்த உண்மையை பொது வெளியில் பதிவு செய்ய மாட்டாங்க. அந்த அமானுஷ ஜோதிடர்கள் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த தசாபதி ஓடுது, உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை ஓடிக்கிட்டு இருக்கு, ராகு புத்தி போயிட்டு இருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோதிட இன்டர்வியூ. 7ஆம் இடத்துல புதன் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பிறப்பு ஜாதத்துல என்னென்ன பிளேஸ்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத வச்சு நான் இதை வச்சு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. மாசம் அதோட பிளேஸ்மென்ட் அவங்க வந்து ஒரு விஷயம் கரெக்டா அவங்களுடைய அமானுஷ சக்தியை வச்சு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா, நான் லாஜிக்கலா நான் இந்த பிளானட் இங்க இருக்கு, நான் அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா தசாபுத்தி, இவங்களுக்கு இப்போ இந்த தசை பாதகாதிபதி தசை நடக்குது, இப்போ ராகுக்கு எது ஓடிட்டு இருக்கு, டிரான்சிட் ஓடிட்டு இருக்கு, ஓகேங்களா, குரு பயிற்சி இன்னும் இவங்களுக்கு வரல, குரு பலன் இன்னும் இவங்களுக்கு வரல, அதனால இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அமானுஷத்தின் மூலியமா இவங்க கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை நான் கால்குலேஷன் மூலியமா கண்டுபிடிச்சேன்னு பதிவு பண்ணிடுவாங்க. அப்படி பதிவு பண்றதுனால மக்களுக்கு டவுட் வர மாட்டேங்குது. ஓகேங்களா? இதை வந்து சரி பண்ணுறதுக்காக, இதை சரியாக தப்பான்னு செக் பண்ணுறதுக்காக நம்மளுடைய நண்பர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணார் அப்படின்னா, நண்பர்னு சொல்கிறத விட நமக்கு பல குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, நமக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு ஜோதிடத்துலேயும் பல பேர் கைட் பண்ணியிருப்பாங்க, ஆன்மீக ரீதியாகவும் பல பேர் கைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குரு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலி ஜாதகம், அவங்க ஜாதகம், ஹஸ்பண்ட் ஜாதகம், குழந்தைங்க ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடர் பார்க்க போகிறாங்க. அந்த ஜோதிடர் ரொம்ப ஃபேமஸான ஜோதிடர். நான் வந்து அவர் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் நான் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். எப்படி ஹிண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஜோதிடர் வந்து இதில் வந்திருக்காரு, இந்த நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து சில ஜோதிடர்களை இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஜோதிடர் அவர். ஓகேங்களா? நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் வந்து அந்த ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஜோதிடர் அவர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோதிடர்கிட்ட இவங்க போயிருக்கிறாங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. போயிட்டு இவங்க ஜோதிடர் முன்னாடி உட்காடுறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்கேயோ இந்த சைடு இப்படி பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. யாரோ ஒரு பர்சன் அங்கே இருக்கிற மாதிரியும், இப்போ ஒருத்தர் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்விசிபிளாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வாய்ஸ் உங்களுக்கு மட்டும் கேட்குது, அப்போது எனக்கு கேட்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கேட்டு கேட்டு சொல்கிற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ இந்த சிவகார்த்திகேயன் வீரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி அவர் வந்து ஏதோ ஒன்று லிசன் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே வர்றாரு. கரெக்டாக சொல்கிறாரு, அவங்கள பற்றின விஷயமெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவங்களையே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடுறாரு. எப்படின்னா, நீங்களே வந்து இந்த ஆன்மீக ஃபீல்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஏன் இடத்துல உட்காரணும், நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்களான்னு கரெக்டாக கேட்டார். ஓகேங்களா? இவங்க பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. கேட்டுகிட்டே இருந்துட்டு இவங்களுக்கும் அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அந்த ஆற்றல் உண்டு, ESP சம்மந்தப்பட்ட ஆற்றல் இவங்களுக்கும் உண்டு, மற்றவங்களை சென்ஸ் பண்ணுற ஆற்றல் இவங்களுக்கும் உண்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், அதையே சைடில் இருக்கிற யக்ஷியை கேட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டாங்க. அவர்கிட்டயே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, அது நீங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டியது தானே, ஏன் யக்ஷினி ஏன் கேட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? சொல்லிட்டு அந்த யக்ஷினியோட பேரையும் சொல்லிட்டாங்க. அவர் ஆடி போயிட்டார். ஏன்னா அதை யாரும் சென்ஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சென்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு நான் ஃபீஸே வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாரு, ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடும்ல, அந்த வடிவேல் சொல்ற மாதிரி சூட்சமத்தை கண்டுட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நர்வஸ் ஆயிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருக்கும் அந்த அந்த சம் அமானுஷ எனர்ஜிக்குமான அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அவரோட கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. அது கூட கம்யூனிகேட் பண்றது நிறுத்திட்டு நார்மலா ஜாதகம் பாக்குறாரு. ஜாதகம் பார்த்துட்டு இது இந்த டைமில் நடக்கும், இந்த டைமில் நடக்கும், நீங்கள் இந்த விஷயமெல்லாம் பாஸ்ட் ப்ரெசென்ட் எல்லாம் வெறும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வச்சு வந்து அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஒன்று கூட சரியில்லை.
சொல்றது அத்தனையும் தப்பு. அவ்வளோ நேரம் கேட்டுட்டு சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் கேட்டுட்டு சொன்னது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே. அவரா மேத்தமெட்டிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணாரு பாருங்க. ஓகே. ஒரு ப்ரெடிக்ஷன் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட சரி கிடையாது. ஓ ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, அவர் சரியா எப்படி சொன்னாரு? ஓகே சார். இப்போ இன்னொரு கேள்வி வருது. அப்போ வந்து யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை அந்த கட்டங்கள் வச்சு, அதாவது அவர் சரியா சொன்னதுல தப்பு கிடையாது. ஓகே. அந்த அந்த எனர்ஜியினுடைய தொடர்பு விட்டதுக்கு அப்புறம் அவர் தப்பா சொன்னதுலயும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் யதார்த்தம். ஆனா இந்த உண்மையை அவர் வெளியில பதிவு பண்ணாம இருக்காரு இல்லையா, அதுதான் அங்க தவறு. ஓகே. ஏன்னா இப்போ அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வெறும் ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, ஓகே, சில ஜோதிட ஆர்வலர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த தலைமுறையில நிறைய பேருக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா சார்? பொதுவா இப்ப நமக்கு ஜோதிடம் வந்து படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்படி வரும்? நம்ம யாராவது ஒரு டிவிலயோ இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு வட்டாரத்திலயோ நம்ம யாராச்சும் ஒரு ஜோதிடரை பார்ப்போம். ஜோதிடர் பார்த்து அவங்க சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸோ இல்ல இவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்ச அந்த கான்டாக்டை பத்தி அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் மேல, நம்ம ஃப்ரெண்டை பத்தி அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். இப்படி பார்த்தம்பா கொடுத்த உடனே எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே வாவ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வரும். அதுதான் ஆரம்ப புள்ளி. நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் படிக்கணும்ன்ற ஆர்வம் அப்படிதான் வரும். ஓகேங்களா? ஒன்று அவங்க நேரடியாக ஒரு ஜோதிடரை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் யாராவது ஜோதிடர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் போனேன், எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு இதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி இல்லைனா யூடியூப்ல பார்த்துருப்பாங்க, இல்லை டிவியில் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த 3 விதமாக தான் ஒரு ஜோதிட எக்ஸ்போஷர் மக்களுக்கு வந்து சேருது. அப்போ வந்து சேர்ற அந்த எக்ஸ்போஷர் கரெக்டான தகவல்களை, வெளிப்படையான டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷனை உள்ளடக்கக்கூடிய பதிவாக இருக்கணும்ல. ஓகேங்களா? நீங்க வந்து மாந்திரிகத்தை வச்சுக்கிட்டு நீங்க எச்சனியை கேட்டு பதில் சொல்லிவிட்டு, நீங்க ஒரு தேவதை உபாசனை பண்ணிட்டு ஒரு தெய்வத்தை வச்சு நீங்க பதில் சொல்லிவிட்டு, நான் ஜாதகத்தை பார்த்து தான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லுங்க, இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. இது இன்னும் சொல்லப்போனா இது ஒரு விதமான ஒரு ஏமாற்று வேலை. அப்போ இதனால யார் பாதிப்படைவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தரப்பு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்டா ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் பாதிப்படைய மாட்டாங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க மிஸ்லீட் ஆவாங்க. ஓகே. நம்ம ஜாதகத்தை மட்டுமே பார்த்து கணிச்சிடலான்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஜோதிடம் பார்க்கும்போது என்ன தோணும்? புட்டு வைக்கிறாரு என் மனுஷன், ஜாதகத்தை திறந்தாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் போல, நம்மளும் ஜோதிடம் படிப்போம்னு வருவாங்க. ஆனா வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா படிக்க அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய கிளாஸஸ்க்கு போவாங்க, நிறைய டிராவல் பண்ணுவாங்க, நிறைய புக்ஸை வாங்கி படிப்பாங்க, அவர் சொல்ற கைடன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு கேட்குற வயசு இவங்களுக்கு கேட்காது. ஓகேங்களா? இவங்க மேத்தமெட்டிக்கலா உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் தப்பா இருக்கும். கடைசி வரைக்கும் அவருடைய அடிவருடியாவே ஸ்டூடெண்டாவே இருந்து காலத்தை கழிச்சிருவாங்க. இவங்க அவருடைய நிலைக்கு வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, அவர் தான் எப்படி அந்த விஷயத்த சொன்னதுக்கான எக்ஸாக்ட் சீக்ரெட்டே அவர் பிரேக் பண்ணலையே. ஓகேங்களா? ஆனா இப்ப டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அது அந்த விஷயம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இதுக்குள்ள ப்ரெடிக்ஷனோ பரிகாரமோ கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு கைட் பண்ற விஷயம் மட்டும்தான். மற்றபடி டிசிஷன் எடுக்கிறது கன்சர்ன் பர்சன் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எண்ட் ரிசல்ட் கிளைமேக்ஸ் சீனு இப்போ சுபமா அசுபமானலாம் ஜாதகம் சொல்லாது. நீங்க இதை செஞ்சிருவீங்களா மாட்டீங்களாலாம் ஜாதகம் சொல்லாது. இது நம்மளுடைய ஸ்டாண்ட் பை. ஓகேங்களா? உங்களுக்கு நான் கைட் பண்றேன். கைட் பண்ணி அந்த கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்களா கரெக்டாக போகும். இல்லையா மிஸ்லீட் பண்றீங்களா உங்க விஷயம். அதுக்கப்புறம் நீங்க கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம நிறுத்திக்கிறோம். அதுக்கு தெளிவான விதிகளை நம்ம கொடுக்குறோம். நம்ம கிட்ட லேர்ன் பண்ண வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து விதிகளை கரெக்டா, அந்த ரூல்ஸ்னா ரூல், அந்த ரூல் வந்து மாறாது. அது அம்பானியா இருந்தாலும் மாறாது, கடைக்கோடி மனிதனாக இருந்தாலும் மாறாது, அது யாரா இருந்தாலும் மாறாது. சிஎம் பிஎம்க்கும் அதே ரூல் தான். நார்மலா ஒரு மனிதன் கடைசி குடிமகனுக்கும் அதே விதி தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி விதி தான். ஓகேங்களா? மற்றபடி இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் அவங்கவுங்களுடைய சூழல், அவங்கவுங்களுடைய உழைப்பு, அவங்கவுங்களுடைய இடத்துக்கு தானே ஒழிய, ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருத்தவங்க பணக்காரங்க ஏழைன்னோ, ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னோ, ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் விஞ்ஞானி ஒருத்தர் சிறை கைதினோ வெறும் கணித அறிவியல் மூலியமா, கணித ஜோதிடத்தின் மூலியமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏதாச்சும் ஒரு அமானுஷ துணை இருந்து அல்லது ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா சென்சிங் கேப்பபிலிட்டி இருந்து நீங்கள் அது மூலிமா சென்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களால் இந்த ஃபீல்டில் சர்வை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பொய் சொல்லிட்டு தானும் அடி வாங்கிட்டு ஜோதிடத்துக்கும் கெட்ட பேர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான்.